அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். இது ஒரு நெகட்டிவ் சைடுல உள்ள ஒரு ஸ்டோரி. அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்னாடியும் ஒரு நெகட்டிவ் தன்மை இருக்கு பாருங்க. அதை அதை பிரபலப்படுத்துற மாதிரியான அதை பத்தியான ஒரு ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஓவியர் இருக்காரு, ஃபாரின்ல மேலை நாட்டில் ஒரு ஓவியர். அந்த ஓவியர் ஒரு அருமையான படம் வரைகிறாரு. அந்த படம் என்னன்னா கள்ளம் கபடமின்மை, கள்ளம் கபடமின்மைன்னு அப்படி வெறும் இன்னோசென்டா, ஒரு ஒரு இன்னோசென்டா, எப்படி ஒரு இக்னோரண்டா, ஒரு அப்பாவியா, இன்னும் அப்படியே ஒண்ணுமே தெரியாத, தப்பு தவறே இல்லாத ஒரு அப்படி ஒரு அழகான ஒரு குழந்தையின் முகத்தை படமா வரைகிறாரு. அந்த ஓவியர் வரைகிறாரு. ஓவியர் வரைஞ்சா ஒரு தாய் இருக்காங்க, தாய்க்கு முன்னாடி குழந்தை கையை கையை கும்பிட்ட மாதிரி அந்த போட்டோ, அந்த படத்தை வரைகிறாரு. ரொம்ப அழகான படமா இருக்கு. அவருக்கு அது ரொம்ப திருப்தியா இருக்கு. அந்த படம் அதிகமான பிரதிகள் விற்கப்படுகிறது. அவர் வீட்லயும் ஒன்றை மாட்டி வச்சிருக்காரு. ரொம்ப ஒரு 30 வருஷம் ஆயிருச்சு. 30 வருஷம் ஆன உடனே அவரு 30-40 வருஷம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கே வயசாயிருச்சு. நல்ல படங்களா வரைஞ்சு 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 அவருக்கே சலிப்பு தட்டிடுச்சு. அப்ப அவர் சொல்றாரு, கொடூரமா, மிக கொடூரமா, குரூபியா ஒரு படம் வரையணும், நம்ம ஒரு படம் வரையணும், மிக கொடூரமான ஒரு முகத்தை நம்ம வரையணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு இடங்களையா போய் அந்த மாதிரியான அதுக்கான ஒரு மாடலை தேடுறாரு. அந்த மாதிரியான இவர் நினைக்கிற மாதிரியான முகமே ஒண்ணுமே கிடைக்கல. அப்போ ஒரு தடவை ஒரு ஜெயிலுக்கு போறாரு. அந்த ஜெயிலில் போய் இந்த மாதிரி கொடூரமான ஒரு முகம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா, அந்த ஜெயிலர் கூட்டு போய் ஒருத்தர் இருக்கான், வேணா நீ அவனை பாரு அப்படின்றாரு. பார்த்தா ஒரே சத்தம், கெட்ட வார்த்தையா பேசிட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் மேல தண்ணி அடிச்சிருக்காங்க, நல்ல கம்ப வச்சு அடிச்சிருக்காங்க. அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டு காட்டுத்தனமா இருக்கான், சங்கிலிக்குள்ள இருக்கான். அவனை பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. அவன்கிட்ட போய் இந்த ஓவியர் சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி உங்க படத்தை நான் வரைகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்க, நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்றாரு. அவன் ஒண்ணுமே பேசல, கம்முன்னு இருக்கான், சீரியஸா முறைச்சமாக இருக்கான். அவனை உட்கார வச்சு இவர் அந்த படத்தை வரைஞ்சிட்டாரு. வரைஞ்சு முடிச்சுட்டு இவர் இந்த படம் பாக்குறாரு. அவ்வளோ தத்ரூபமா இருக்குங்க. இந்த தத்ரூபமா இருக்கு அப்படின்னா அவ்வளோ கொடூரமா இருக்கு. ஒரு கொடூரமானவன் எப்படி இருப்பான்? அவன் ஜெயிலில் இருக்கிறவன் கொடூரமா தானே இருப்பான். 10 கொலை பண்ணவன், 10 கற்பழித்தவன், பல தவறுகளை செஞ்சவன் கொடூரமா தானே இருப்பான். அதே அந்த படத்தை பாக்குறாரு. அந்த படத்துல அந்த ஜெயிலர் சொல்றாரு, ஏய் நீ வரைஞ்ச இல்ல ஓவியம், அது வேற யாரும் இல்லையா, அந்த சின்ன வயசுல ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்க பாரு, ஒரு குழந்தை ஓவியம், கள்ளங்கபடமின்மை அப்படின்னு வரைஞ்சிருக்கே, இன்னோசன்ஸ், அவன் தான் அவன் தான் பாரு. இத்தனை வருஷத்துல பின்னாடி வளரும் போது அவன்கிட்ட உள்ள கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அவனை கெட்ட காரியத்தை செய்ய சொல்லி ஜெயிலில் இப்ப கொடூரமானவனா இருக்கான், மிக கொடூரமானவனா இருக்கான். எப்படி ஆச்சரியம் பாருங்க. சின்ன வயசுல அவர் பார்த்த அந்த 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 ஓவியம், சின்ன வயசுல வரைஞ்ச அந்த அந்த மாடல், அதுக்குள்ள இப்படி மாறிட்டான். இதே மாதிரி ஒரு ஓவியம் இப்ப இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இத்தாலியில மண்ணை என்ன பண்றாரு, ஒரு படம் வரையணும்ன்றாரு. என்ன படம்? த லாஸ்ட் சப்பர். த லாஸ்ட் சப்பர்னா என்ன? இறுதி உணவு, இறுதி விருந்து. இறுதி விருந்துனா என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட் இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய அவருடைய சிஷியங்களுக்கு விருந்து வைக்கிறாரு. அதான் லாஸ்ட் சப்பர்னு. மேலறைன்னு ஒரு இடத்துல அவருடைய 12 சீசர்களையும் வச்சு அவர் அவங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த மாதிரி இந்த இதுல பிரெட் எடுத்து கொடுத்துட்டு, இதுதான் என்னுடைய சரீரம், இதை நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் ஒயினை கொடுக்குறாரு. ஒயினை கொடுத்துட்டு, இது என்னுடைய ரத்தம், இதை உங்களை சுத்திகரிக்கும், பாவத்துல இருந்து உங்களை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதான் அந்த அந்த படத்தோட கான்செப்ட். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய 12 சீசர்களும் இருக்காங்க. அப்ப இந்த 12 இந்த சீசர்கள்ல அந்த டைம்ல ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, உங்கள ஒருத்தன் என்னைய காட்டி கொடுப்பான் அப்படின்றாரு. இன்னும் 2 நாள், இன்னும் கொஞ்சம் 2 நாள்ல ஒருத்தன் உங்கள ஒருத்தன் என்னைய காட்டி கொடுப்பான்றாரு.
அப்ப யூதாஸ் கேட்கிறேன் நானா அப்படின்றான். ஒருத்தர் பீட்டர் ஒருத்தர் கேட்கிறாரு நானா அப்படின்னா, நீ காட்டி கொடுக்க மாட்ட, நீ என்னை மறுதளிப்ப. சேவல் சேவல் விடிய காலையில 3 தடவை கூவுறதுக்கு முன்னாடி நீ என்னை காட்டி கொடுப்ப. ஆச்சரியத்தை பாருங்க. அதே மாதிரி அவன் செய்வான். இந்த யூதாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட காட்டி கொடுப்பான் பாருங்க. அவனும் கேட்பான் நானான். அவர் அவனை சொல்ல மாட்டாரு. இந்த ஓவியத்தை என்ன சொல்றாரு மன்னர், அந்த லியோனார்டோ டாவின்சி, அப்பதான் இத்தாலியில அவன் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். டாவின்சியோட ஆர்டிஸ்ட் படங்கள் மிகச்சிறந்த படங்கள். டாவின்சிக்கு அடுத்த மைக்கேல் ஏஞ்சலோ வந்தார். இந்த டாவின்சியை இந்த இத்தாலியில் உள்ள புனித பீட்டர்ஸ் சர்ச்சில் இவர் வரைய சொல்றாரு. யாரு? மன்னர் வரைய சொல்றாருன்னா, இவர் அதுக்கான அந்த பெயிண்டிங்லாம் வாங்குறதுக்கான பணம்லாம் வாங்கி இப்போ வரைஞ்சிட்டாரு. ஆல்மோஸ்ட் எல்லா படத்தையும் வரைஞ்சிட்டாரு. ஜீசஸ் கிரைஸ்ட்லாம் அழகான ஒரு மாடல், அந்த மாடலை வச்சு அழகா வரைஞ்சிட்டாரு. ஒவ்வொருத்தரையா வரைஞ்சிட்டு இந்த இந்த டாவின்சி இருக்காரு பாருங்க. இந்த டாவின்சி, இந்த யூதாஸ் இருக்கான் பாருங்க, இயேசுநாதரை காட்டி கொடுக்குற ஜூதாஸ் இஸ்காரியோத், அவனுக்காக ஒரு மாடலை தேடுறாருங்க. அவனை தேடுனா அவன் ஒரு இடத்துலயுமே அந்த மாதிரியான ஒரு மாடல், அவர் விருப்பப்படுற மாடல் கிடைக்கவே இல்லை. இப்போ அவர் ஒவ்வொரு இடத்துக்காக போறாரு. பார்த்தா ஒரு சந்து பொந்துக்குள்ள போகும்போது ஒரு பாலத்துக்கு கீழே ஒருத்தன் குரூபியா உட்காந்துருக்கான். அவனை பார்த்த உடனே இவனை மாடலா வரையலாமே, யூதாஸ்க்கு வரையலாமே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே தம்பி இந்த மாதிரி நான் உன்னை வரைகிறேன், உனக்கு ஒரு பணம் தரேன், ஒரு இடத்துல நான் சொல்ற வரைக்கும் நீ உட்காந்துருக்கணும், வரைகிற வரைக்கும் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு இவர் வரைகிறாரு. அவன் உட்காந்துருக்கான். உட்காந்தா படம் வரைஞ்சு முடிஞ்ச உடனே ரொம்ப தேங்க்ஸ் இருந்தாங்க காசு அப்படின்னு அவனுக்கு கொடுக்குறாரு. அவன் பணத்தை வாங்கிட்டு சொல்றேன், டாவின்சி could you remember me அப்படின்றான். யான்னு தெரியல, பைத்த போய் who are you அப்படின்றாரு. எனக்கு தெரியல உனக்கு, 2 years back அந்த படம் நீ வரைஞ்சிருக்கே, அதுல இயேசுநாதரை வரைஞ்ச பாரு, அவன் தான் நான். அப்ப ஆச்சரியம் டாவின்சி, என்னடா அப்படின்னு. 2 வருடங்களுக்கு முன்பாக இயேசுநாதர் மாதிரியே இருந்தவன், மாடலா இருந்தவன், அவ்வளோ அழகா இருந்தவன், தேஜஸா இருந்தவன், அவன் முகத்துல அவ்வளோ பொழிவு. இயேசுநாதரை வரையணும்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடைக்கணும்னா உங்களுக்கு, அவ்வளோ பொலிவானவன் குரூபியா இருக்காங்க. 2 வருஷத்துல அவன் கெட்டு போயிட்டான். யோசிச்சு பாருங்க. ஸ்டாப் 2 வருஷத்துல ஸ்டாப். இதான் அந்த அப்பர் ரூம்ன்றது லியோனார்டோ டாவின்சி வரைஞ்சது பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் நடுவில் உட்காந்துருக்காரு. இது அவங்க 12 சீசர்கள். இதுல ஒருத்தன் தான் அந்த யூதாஸ். அவனை வரைகிறதுக்கு தான் அவரு மாடல் தேடுறாரு. யாரு? டாவின்சி. அப்படி ஒரு மாடல் அவருக்கு கிடைச்சவன் தான் இதே இயேசுநாதரா வந்தவன் தான் யூதாஸாவும் வரான் பாருங்க. எவ்வளவு காலத்தின் கோலம். இதான் என்னுடைய சரீரம், இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்றாரு. அதான் பிரெட்டு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகும்போது ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த இது கொடுப்பாங்க, நற்கரணைன்பாங்க. ஸ்டாப். வரலாற்றுல பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டுல இந்த ஜெங்கிஸ்கான், இங்க பாருங்க, ஜெங்கிஸ்கான் இவருடைய படமே வந்துச்சு. இங்கிலீஷ் படம் உமர் ஷரீப் நடிச்சது நான் பார்த்துருக்கேன். வரலாற்றுல ஒரு பயங்கரமான ஒரு மிருகம், ஒரு முரட்டு தலைவன்னா இந்த ஜெங்கிஸ்கான் தான். வச்சிருங்க. இந்த ஜெங்கிஸ்கான் இவன் யாருன்னா, இவன் எங்க இருக்கான் அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு மேல இந்தியாவுக்கு மேல பாகிஸ்தானுக்கு மேல ஆப்கானுக்கு மேல அப்படியே ஆப்கானுக்கு மேல போனோம்னா அப்படியே சாமர்கண்ட், அப்படியே நேரா போனா ரஷ்யா, அதுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில மங்கோலியான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த மங்கோலிய இனத்தின் தலைவன் தான் அந்த ஜெங்கிஸ்கான். இவங்க ஒரு நாடோடி மக்கள். இந்த நாடோடி மக்கள் ஒரு முறையில்லாத தலைவனுடைய தலைமையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு தலைவன் தான் அந்த ஜெங்கிஸ்கான், முறையான தலைவன். அப்படியே கட்டமைக்கப்பட்ட ஒரு இராணுவத்தை ஏற்படுத்தி சரியான பயிற்சி கொடுத்து, சரியான போர் பயிற்சி கொடுத்து
அந்த முரட்டு மனிதர்களை சரியான வழியில பயன்படுத்தி தன் சுற்றுப்புறத்துல உள்ள ஏரியாவை பூரா ஜெயிக்கிறான். நல்ல வேளை அவன் இந்தியாவுக்கு வரல. இந்தியாவுக்கு வந்திருந்தான்னா இந்தியாவே அழிச்சிருப்பான். சைனாக்குள்ள போய் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான சீன மக்களை வெட்டி குவிச்சு கொன்ன மலை அளவு மனிதர்களை வெட்டி குமிக்கப்பட்டிருந்தார்கள். இவன் ஹிஸ்டரியை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். இவனோட என்ன ஒரு இதுன்னா, ஒரு 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 ஊர் ஒரு ஊர்ல ஒரு ஊரை வந்து கைப்பற்றி அந்த ஊர்ல உள்ள மக்கள் தோத்துட்டாங்க. தோத்த உடனே நைட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். எப்படி ராத்திரியில வந்து நல்லா மது மயக்கம் பொண்ணு ஆடுறாங்க. இவன் நல்லா மது அருந்துறான், நல்ல கறியை நல்ல வெந்த சிக்கன் மட்டன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கறியை சாப்பிட்டுக்கிட்டு மதுவை குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு படம் வருது. வந்து ராட்சசங்க மாதிரி ஒரு படம் வந்து, இவங்களே ராட்சசன், இந்த ராட்சசங்க மேல இன்னொரு படம் வருது. வந்து இவங்களை பூரா அடிச்சு விரட்டுறாங்க. இந்த ஜெங்கிஸ்கான் குரூப்பை அடிச்சு வெற்றி சண்டை நடந்தா அப்பதான் ஜெங்கிஸ்கான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான். காலையில இவன் ஜெயிச்சான்னா பாருங்க ஒரு ஊர்ல, அவங்க பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, செத்த மாதிரி படுத்துட்டாங்க. பாதி பேர் உண்மையிலே சண்டையில கலந்துக்கிறவே இல்லை. ஆனா போர்ல வந்து அவங்க இறந்த மாதிரி படுத்துட்டு தோல்விய ஜெங்கிஸ்கான் ஜெயிச்ச மாதிரி அவங்க தோத்து போன மாதிரி காமிச்சிட்டு, ஜெங்கிஸ்கான் நைட்டு இந்த மாதிரி கூட்டம் போடுவேன், ஆட்டம் போடுவேன், அப்ப வந்து அழிச்சிருவான் அவன் ஊரான்னு வந்து இந்த மாதிரி அழிக்க வந்துட்டாங்க. இதை கேள்விப்பட்டது இவன் வரலாற்றிலே இவன் வாழ்க்கையிலே இது இவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அதனால அவன் என்ன பண்றான்னா, எந்த ஊரை ஜெயிச்சாலும், எந்த வீரர்களை ஜெயிச்சாலும், எந்த மக்களை ஜெயிச்சாலும் ஈவு இறக்கமே கிடையாது. துண்டு துண்டா அவன் தலையை போல துண்டா வெட்டிடணும். தலை இருந்தா தானே உனக்கு உயிர். தலையை துண்டா வெட்டிடணும். அப்படி தலையை துண்டா வெட்டி அந்த தலைகளை தான் கும்பலா அடுக்கினான் சைனால. மனித தலைகளை பயங்கர மிருகத்திலையும் மிருகம் அந்த ஜெங்கிஸ்கான். இவனுடைய படம் ஒமர் ஷரீப் நடிச்ச படம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரொம்ப நல்ல மனிதன். ஆனா கேரக்டர் பயங்கர ஒஸ்ட். வரலாற்றுலவே ஒரு முரட்டு மனிதன், ஒரு கொடூரமானவன். இவனுக்கு அடுத்து ஹிட்லர் படம் தான் நான் வச்சிருந்தேன். ஹிட்லர் படம் காணோம். ஹிட்லரு 2ஆம் உலக போர் டைம்ல, 2ஆம் உலக போர் உங்களுக்கு தெரியும், 1939 இருந்து 1945 வரைக்கும் நடந்துச்சு. 44 வரைக்கும் நடந்துச்சு. 45ல் அமெரிக்கா வந்து ஜப்பான் மேல குண்டு போட்டுச்சு, ஹிரோஷிமா நாகசாகில. அதோட ஜப்பான் சரண்டர் ஆச்சு, போர் முடிஞ்சிருச்சு. இந்த 39ல இருந்து 44 வரைக்கும் இந்த ஹிட்லர் என்ன பண்ணிட்டான்னா, ஜெர்மன்ல உள்ள யூதர்களை பூரா பிடிச்சு கொல்லுங்கன்றான். 20 லட்சம் யூதர்களை கொண்டாங்க. 20 லட்சம் யூதர்களை இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலியன்ஸ் பாலஸ்தீனத்தை எதிர்த்து, ஈரானை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த இஸ்ரேலியன்ஸ் தான் அன்னைக்கு நாடு இல்லாம போய் ஜெர்மன்ல இருந்த அந்த யூதர்கள் பூரா வெட்டி குமிக்கிறாங்க. அந்த ஹிட்லருக்கு என்ன ஒரு மனசுல ஒரு என்னன்னா, முதல் உலக போர்ல ஹிட்லர் வந்து ஜெர்மன் படையில ஒரு சாதாரண சோல்ஜர். முதல்ல ஹிட்லர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஓவியர் கடையில வேலை பார்க்கிறாரு. அப்புறம் அந்த கடையில இருந்து வேலையை விட்டு விலகிட்டு மிலிட்ரியில சேர்றாரு. மிலிட்ரியில இவர் சேர்ந்தப்பதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. 1914 இருந்து 19 வரைக்கும் 5 வருஷம். அப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜெர்மன் தோத்துச்சு. ஜெர்மன் தோத்ததுக்கு காரணம் இந்த யூதர்கள் தான். இவங்க தான் ஜெர்மனை வந்து காட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம ஊருக்குள்ள இருந்துகிட்டே நம்மளை வந்து காட்டி கொடுத்தாங்க. இவங்க நம்மளுக்கு எதிராக வேலை பார்த்துட்டாங்க. இவங்களை கொண்டா தான் நம்ம வந்து விடுதலை ஆக முடியும்னு மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய மிலிட்டரியிலிருந்து வெளியே வந்து ஒரு பெரிய தலைவன் ஆயிட்டான். ஜெர்மனுக்கே தலைவர் ஆயிட்டான். ஜெர்மனுடைய சான்சலரான, அப்புறம் ஜெர்மனுடைய தலைவர் தான் ஜனாதிபதி ஆயிட்டான். ஜெர்மனுடைய ஜனாதிபதி ஆகி இப்ப என்ன சொல்றான், யூதர்களை கொல்லணும். யூதர்களை கொல்றதுக்குன்னே தனியா ஒரு டிபார்ட்மெண்ட், அதுக்குன்னே தனியா ஒருத்தன், தனியா ஒரு அமைச்சர். இப்ப அவர்கிட்ட கேட்கிறேன், ஹிட்லர் என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு, எப்படி கொல்ல போறீங்க சார்? இந்த மாதிரி நாளைக்கு 1000 பேர் யூதர்களை நிக்க வச்சு வரிசையா ஷூட் பண்ண போறோம். ஓகே, கேரியான், கோ ஹெட் அப்படின்ட்டாரு. அடுத்த நாள் 1000 பேரை ஷூட் பண்றாங்க. 1000 பேரோ யூதர்களை சுட்டுக் கொள்றாங்க.
சொன்னாங்க. அன்னைக்கு சாயங்காலம் கேட்குறாரு, என்ன இன்னைக்கு அடுத்த நாள் என்ன ப்ரோக்ராம், எப்படி கொள்ள போறீங்க சார்? இந்த மாதிரி எல்லாரையும் சுட்டோம்னா புல்லட் வேஸ்ட் ஆகுது. ஆ அதனால என்ன பண்றோம், அவங்கள வந்து அவங்கள வந்து தலையை பூரா வெட்டுறது, வரிசையா நிக்க வச்சு அவங்க தலையில பூரா வெட்ட வேண்டியது. அவங்களவே வந்து அந்த அவங்க வெட்டப்பட்ட அந்த உடம்புகளை தலையெல்லாம் எடுத்து அடுத்த குரூப் வந்து எடுத்து கொண்டு போய் குழியில போடுவாங்க. அடுத்து போய் அவங்க நிற்பாங்க, நம்ம எல்லா பேரையும் வெட்ட வேண்டியது. எப்படி பாருங்க, மனிதர்களை வெட்டி அப்படியே ஆடு மாடுகளை வெட்டின மாதிரி வெட்டுறாங்க. இப்ப கேட்கிறாரு மறுபடியும், ரைட், அடுத்து என்ன ப்ரோக்ராம், எப்படி கொள்றீங்க அவங்கள? இப்ப வந்து அவங்கள கொண்டு கையெல்லாம் வலிக்குது, எங்க பார்த்தாலும் ரத்தமும் சதையுமா கிடக்கு. இப்ப அதுக்கு என்ன பண்றது? அவங்கள பூரா கொண்டு போய் மாடியில வயசானவங்க குழந்தைகள் எல்லாம் பெரிய பெரிய மாடியில போய் நிக்க வச்சு அங்கிருந்து அவங்களாவே குதிக்க விட்டுறது. அவங்களா குதிச்சா மாடியில இருந்து வயசானவங்களும் சின்ன குழந்தைகளும் குதிச்சா கீழே போய் தரையில அட்டி போட்டு கை கால் உடஞ்சு மண்டை உடஞ்சு மூளை செதறி பூரா இறக்குறேன். அதை பார்த்து இவங்களுக்கு மகிழ்ச்சியை பாருங்க. அப்பப்போ அவ்வளோ மகிழ்ச்சி ஹிட்லருக்கு. டெய்லி கேட்குறான், எவ்வளோ பேர் சத்தான் வரலாற்றில் எழுதி வச்சிருக்காங்க. அவன் இன்னைக்கு இத்தனை பேரை கொன்னோம், இவ்வளோ யூதர்களை கொன்னோம் அப்படின்னு. அப்போ அடுத்து கேட்குறான், இன்னைக்கு அடுத்து என்ன ப்ரோக்ராம்? இப்போ வந்து மேலே இருந்து வயசானவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்போ எடுத்து எல்லா பேரையும் ஒரே ஒரு ரூமுக்குள்ள வச்சு அடைச்சிட வேண்டியது. 5000 பேரை 10,000 பேரை ஒரு ரூமுக்குள்ள வச்சுட்டு பாய்சனஸ் கேஸ் இருக்கு பாருங்க, வெனாமினஸ் கேஸ், அதாவது விஷப்புகை, அதை ஒரு ரூமுக்குள்ள போட்டுற வேண்டியது. உள்ளுக்குள்ள போட்டு கதவை மூடிட்டோம்னா எல்லாம் விஷப்புகையை சுவாசிச்சு செத்து போவாங்க. இப்படி மனிதர்களை வந்து ஈவு இறக்கம் இல்லாம சுட்டு கொன்னு எவ்வளோ பெரிய சேட்டை பண்ணான்றீங்க இந்த ஹிட்லரு. மனித மிருகங்க. அவனை மாதிரி ஒரு 20 லட்சம் பேருன்றாங்க, 60 லட்சம் பேருன்றாங்க. ஆனா அவனுடைய அந்த அவன் கொன்றக்கூடாதுன்னு தான் தப்பிச்சு வந்தவர்கள் ஒருத்தர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், யூதர். ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு யூதர், கார்ல் மார்க்ஸ் ஒரு யூதர். இவங்கெல்லாம் யூதர்கள் உலகத்திலே மிகச்சிறந்த அறிவாளிகள். இன்னைக்கு வந்து யூரோப்ல இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு பாருங்க. இப்ப நம்மளுக்கு இஸ்ரோ இருக்கு பாருங்க, இந்தியாவில் இஸ்ரோ இருக்கு பாருங்க, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி அமெரிக்கால நாசான்னு இருக்கு, நார்த் அட்லாண்டிக் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அந்த நார்த் அட்லாண்டிக் அந்த அசோசியேஷன்ல யூதர்கள் இருக்காங்க. ரஷ்யால உள்ள அந்த ஆர்கனைசேஷன்ல யூதர்கள் இருக்காங்க. ஜெர்மன்ல யூதர்கள் இருக்காங்க. பிரான்ஸ்ல யூதர்கள் இருக்காங்க. இங்கிலாந்துல யூதர்கள், இத்தாலியில யூதர்கள். இந்த யூதர்கள் பயங்கர அறிவாளி. இவங்க எல்லாமே நம்ம செய்யவே முடியாது. அவ்வளவு பயங்கரமா இந்த யூதர்களை பூரா கொன்னா, ஹிட்லர் கொன்னா. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அப்படியே ஆடு மாடுகளை பூரா மனிதங்களை பூரா கொன்று அவங்க தப்பிச்சு ஒன்று பூரா ஒன்று சேர்ந்து ஒரு நாட்டு 1948 உருவாக்குனதுதான் இஸ்ரேல். இன்னும் அந்த நாடு உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி சண்டை, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் சண்டை. இப்போ வந்து ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுது. இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா களத்தில் இறக்குது. இஸ்ரேல் வந்து போர்ல பெரும்பாலும் தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா தோப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா வந்து அமெரிக்கா இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, ஜெர்மன் இருக்கு, இங்கிலாந்து இருக்கு. வல்லரசு நாடுகள்ல சைனாவும் ரஷ்யாவும் தவிர மற்ற நாடுகள் கூட இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அதனால இஸ்ரேல் வந்து ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க வெற்றி பெறுவதற்கு எப்பயுமே ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இஸ்ரேல்ன்றது வந்து நம்ம மதுரை அளவு தான் பரப்பளவே, ஒரு கோடி கூட கிடையாது, ஒரு கோடி கூட கிடையாது. ஆனா அந்த மக்கள் வந்து அடிச்சு விரட்டுறாங்க. சரி, இது வந்து ஹிட்லருடைய இது, இந்த கொடூர முகம், இந்த கொடூரன். அடுத்த வந்து நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப வந்து துரியோதனனுடைய படத்தை இங்க போட்டிருக்கேன். நம்ம பஞ்சபாண்டவர்களுடைய ஸ்டோரி. அதாவது இது வந்து ஸ்டோரியா, புனையப்பட்ட கதையா, உண்மையானா நம்ம ஆராய்ச்சிக்குள்ள போக வேணாம். இந்த பஞ்சபாண்டவர்கள்ல இந்த 5 பேர், தர்மர், அர்ஜுனன், பீமே, சகாதேவன், இந்த 5 பேரும் நல்லவர்கள். இங்கிட்டு துரியோதனன் 100 பேர் கெட்டவர்கள். ஏன் கெட்டவனா? அது என்னன்னா பாருங்க, இந்த தர்மருடைய அம்மா வந்து குந்தி தேவி, அவருடைய கணவன் வந்து பாண்டு. இந்த குந்தி வந்து கர்ப்பிணி ஆகுறாங்க. அதே நேரத்துல துரியோதனனுடைய அம்மா இருக்காங்க பாருங்க,
காந்தாரின்றவங்க, அவருடைய கணவன் வந்து திருதராஷ்டிரன். நான் வந்து அப்படியே புராணத்தை எனக்கு தெரிஞ்ச வகையில சொல்றேன். காந்தாரி, அவர் வந்து திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன்றவன் வந்து அவ ஒரு மன்னன். காந்தாரி அவங்க அவங்க மன்னனுடைய மனைவி. இவர் குந்தி தேவியும் பாண்டுவும் இவங்க ஒரு மன்னன் இவங்க. இந்த இந்த காந்தாரிக்கு அவங்களும் கர்ப்பமா இருக்காங்க, இந்த குந்தி தேவியும் கர்ப்பமா இருக்காங்க. இந்த குந்தி தேவி என்ன பண்றாங்க, டக்குனுக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அவங்க குழந்தை பிறந்த உடனே, குந்தி தேவி குழந்தை பிறந்துருச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே காந்தாரி ரிலேஷன், அவங்க 2 பேரும் ரிலேஷன், அவளுக்கு பிறந்துருச்சுன்ற அந்த ஆத்திரத்துல அம்மிக்கல் இருக்கு பாருங்க, அதை மாதிரி எடுத்து வயிற்றுல ஓய் அடிக்கிறாங்க. ஐயோ அவளுக்கு பிறந்துருச்சு எனக்கு முன்னாடி அப்படின்னு. நல்ல பெண்ணு, நல்ல பெண்ணு. எப்படி நல்ல பெண்ணு? தன் கணவர் திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது, தன் கணவர் திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. அந்த கண்ணு தெரியாது, அவர் மட்டும் கண்ணு தெரியாம இருக்காருன்றதுனால இவங்களுக்கு கருப்பு துணியை கண்ணுல சுத்திக்கிட்டாங்க. எனக்கு கண்ணு தெரிய வேண்டாம், நானும் கண்ணு தெரியாம இருப்பேன். கணவனுக்கு ஏத்த மனைவி எப்படி இருக்காங்க பாருங்க. ஆனா சூழ்நிலை பாருங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறந்தவொடனே இவங்களுக்கு இடிச்சுக்கிச்சு. இப்ப இவங்களுடைய இவங்க வயிற்றுல இருந்து அந்த அந்த பின்னம் இருக்கு பாருங்க, அந்த கரு குழந்தை பிறக்கிற குழந்தைகள் இருக்கு பாருங்க, அந்த பிறக்க போற குழந்தைகள் 100 பீஸா கீழே செதறதுங்க. இந்த 100 பீஸையுமே இந்த அந்த தான் இருப்பாங்களே, அவங்க உள்ள இருக்காங்களே, துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியாருன்னு இந்த பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எடுத்து அப்படியே அப்படியே பாத்திரத்துல வச்சு, குவளையில வச்சு அதை க்ளோஸ் பண்ணி அதை டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி அந்த கருக்கு சாகாம உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்சு அதை ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. அது கரெக்டா 10 மாசம் ஆனவொடனே அது குழந்தை பிறந்துருது. 100 குழந்தைகளும் பிறந்துருது. அந்த 100 குழந்தைகள்ல மூத்தவன் தான் துரியோதனன். இப்ப இந்த அம்மா வந்து நார்மலா டெலிவரி ஆனாங்க. யாரு? குந்தி தேவி. எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம பிறக்கிறப்ப இந்த தர்மன்ற மனிதன் நல்லவரா இருக்காரு. தர்மன் ரொம்ப நல்ல மனிதன் தர்மர். அதுக்கடுத்து அர்ஜுனன், பீமே, அந்த கதை உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் நல்ல மனிதர்கள். இவங்க ஏன் இந்த துரியோதனை இவங்க பூரா கெட்டவங்களா இருக்காங்க? ஏன் இப்படி கெட்டவங்களா இருக்காங்க? ஏன் அப்படின்னா அந்த அவங்க அம்மாவுடைய செயல். நீங்க துரியோதனனுடைய வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா, வில்வித்த போட்டி நடக்கும். அவங்க வில்வித்த போட்டி நடக்கும்போது அர்ஜுனன் தான் நம்பர் 1 வில் விடுவான். அப்ப கர்ணன்ற ஒரு கேரக்டர் வரும். இந்த கர்ணன்றவன், இந்த கர்ணை வந்து வில்லு விடும் போது நானும் இந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்பான். அப்ப இவனை கேட்பாங்க, இது பூரா மன்னர்கள் இளவரசர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு போட்டி, நீ யாரு மகன் அப்படிம்பாங்க. நான் ஒரு தேரோட்டிய மகன். தேரோட்டி மகன் உனக்கு யாருக்குடா? உனக்கு நீ வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவன், நீ வந்து இந்த இதுல கலந்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வீரனை அவனுடைய வீரத்தையும் அவன் தகுதியும் கருதாம அவன் ஜாதியையும் அவன் பிறப்பையும் சொல்லி அவனை மட்டம் தள்ளி நீ வெளியே போ அப்படிம்பாங்க. அப்ப இந்த துரியோதனை இருக்கான் பாருங்க. அப்ப அவன் சொல்றான், கர்ணானில், நீங்க அந்த கர்ணன் படம் பார்த்தா தெரியும், கர்ணானில் இன்று முதல் நீ என்னுடைய அங்க தேசம்னு அவனுக்கு ஒரு நாடு இருக்கு. அவன் நாடுகள்ல அதுல ஒண்ணு இருக்கு, ஒரு குட்டி நாடு. இன்று முதல் என் அங்க தேசத்துக்கு நீ தான் மன்னன் அப்படின்றான். இப்ப அவன் மண்ணையா, என் தம்பியா, அவனை கலந்துக்கிற சொல்லுங்க அப்படின்றான். எப்படி பாருங்க, அவ்வளவு அருமையான கேரக்டர் இந்த துரியோதனை. அதே மாதிரி துரியோதனுடைய மனைவி நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா சாவித்திரியா நடிச்சிருப்பாங்க. இவர் அசோகனா இருப்பாப்ப. துரியோதனை வந்து அசோகன் கேரக்டர் நடிச்சிருப்பாப்ப. அப்போ அந்த சாவித்திரியும் இந்த கர்ணனும் தாயம் விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சாவித்திரி படக்குன்னு எழுந்திருப்பாங்கல்ல, இந்த கர்ணை வந்து அவன் கையை பிடிப்பான், தோக்கப்படுறோம்ட்டு எழுந்துச்சு ஓடுறையா அப்படின்னு. அப்ப அவங்க அந்த கழுத்துல போட்டுக்கிற அந்த மணி வந்து அந்து கீழே விழுந்துடும். ஆனா அவங்க வந்து துரியோதனை வராது அப்படின்றதுக்காக அவரை பார்த்துட்டு அப்படி பாக்குறவங்க எழுந்திருக்கிறாங்க, கணவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, கர்ணே நீ தப்பிச்சு ஓடுறியா, தோத்ததும் ஓடுறியா அப்படின்றாரு. அப்ப அந்த மணிகள் ஊரா அருந்து கீழே விழுகுது. அப்ப துரியோதனை வந்துட்டு கர்ணனை பார்த்து அப்படியே வேதனைப்படுவார். ஐயோ இப்படி வந்து செஞ்சுட்டோமே, அண்ணன் மனைவி இப்படி தவறா நடந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்போது துரியோதனை வந்து எடுக்கவோ தொடுக்கவோ அப்படின்பாரு. மணிகளை எடுக்கவோ தொடுக்கவோ, மாலையாக தொடுக்கவோ அப்படின்னு பேசுவார். அழகா இருக்கும். அதான் உயர்ந்த குணத்தை சேர்ந்தவன். ஆனாம அவன் என்ன செஞ்சாலும், எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஃபைனலா வந்து அது கெட்டதான் முடியுது. அது காரணம் என்ன? அவன் தாயின்
கருவில் இருக்கும்போது அந்த 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 பிறப்பு, தாய் கருவில் இருக்காம பாருங்க. அப்போ அவன் தாய் வந்து அந்த அந்த உணர்ச்சி வசப்பட்டாங்க பாருங்க, பொறாமப்பட்டாங்க பாருங்க. கெட்ட எண்ணம் அவங்களுக்குள்ள நுழையும் போது அது அந்த மாதிரி ஆயிடுது. ரெண்டாவது, அந்த திருதராஷ்டிரன்றவன் இவங்க இந்த துரியோதனுடைய அப்பா, கண்ணு தெரியாதவன், பிறவியில, அதுக்கு முன்னாடி ஒரு பிறவியில மன்னனா தான் பிறந்திருக்கான். மன்னனா பிறந்தவன் இவன் ஏன் குருடனா பிறந்தான்றதுக்கு சொல்றாங்க, ரீசன் சொல்றாங்க. அவன் மன்னனா பிறந்தப்ப அந்த அந்த அரண்மனையில வந்து அப்பதான் ஒரு இளம் சமயக்காரன் சேர்ந்தானா, நல்ல பேர் வாங்குறதுக்காக. அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த அந்த அன்னம் இருக்குல்ல, அன்ன பட்சிகள் அந்த குளத்துல நீந்திக்கிட்டு இருக்குல்ல, அரண்மனை குளத்துல, அந்த அன்னம் பட்சிய பிறந்த குஞ்சுகளை டெய்லி ஒன்று எடுத்து எடுத்து கொன்று அதுல வந்து நெய்யில வறுத்து இவர் கொடுப்பானா. அவ்வளோ டேஸ்டா இருக்குமா, அவ்வளோ சாப்பிட்டுருக்காரு அவர். டெய்லி ஒரு அன்ன பச்சைய குழந்தைய அந்த பிஞ்சுகளை சாப்பிட்டதன் விளைவு அடுத்த பிறவியில் இவர் கண்ணு இல்லை. இவருக்கு திருதராசனுக்கு கண்ணு இல்லை. திருதராசனுடைய மனைவி காந்தாரி வந்து தன் கணவனுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லி அவங்க தன்னை வந்து கருப்பு துணியால சுத்திக்கிட்டாங்க. இப்ப அண்ணன் மனைவி வந்து இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ன உடனே இங்க வந்து அவங்க வயிற்று அடிச்சுக்கிட்டாங்க. எப்படி பாருங்க, எப்படி இது இது வந்து தாயின் குணக்கேடான எண்ணங்கள். தாயின் கர்ப்பத்துல இருக்கும்போது அந்த தவறான எண்ணங்கள் வந்து அது வந்து பிள்ளைகளை சேருது. அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க தாயோட. அதான் அந்த பிறக்கும் போதே அந்த தாய்க்கு வந்து நல்ல பாடல்களை, நல்ல பயபக்தியான பாடல்களை, கடவுளை பற்றிய உயர்ந்த ஸ்டோரிகளை, வீர சிவாஜி பிறக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி போதிக்கிறாங்க. ராமாயணம், மகாபாரதம், உயர்ந்த வீர கதைகளையா சொல்றாங்க. அவங்க அதை சொல்லி 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 அந்த குழந்தைய சிவாஜியை வந்து வீரனா வளர்க்குறாங்க. அப்படி வளரணும்னு நினைக்கும் போது அவன் வீரனாவே வளர்றான். உண்மையிலே நடந்தது. மாவீரன் மராட்டிய சிவாஜி, மராட்டிய எலி, அவுரங்கசீப்பை ஓட ஓட விரட்டினாள் அவரு. அப்ப தாயோட கருவில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு வருது. ரெண்டாவது, சில பேர் அந்த அந்த ஏரியா, இந்த லொக்காலிட்டி இருக்கு பாருங்க. இப்ப நீங்க மதுரைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சில ஏரியா இருக்கு, ஸ்லம் ஏரியா. ஆரம்ப காலத்துல இருந்து கிராமங்கள்ல இருந்து, வெளிப்புற ஊர்கள்ல இருந்து விவசாயம் சரியில்லை, மழை பெய்யல, சரியான வருமானம் இல்லை, வேலை இல்லை, எதையாவது சிட்டியில வந்து பழப்பம்னு வந்து பழைக்க வராங்கல்ல, இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு குடிசையை போட்டு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு கிட்ட அங்கங்க ஒரு குடிசையை போட்டு சேரி மாதிரி வாழ்றாங்க. இந்த சேரி மாதிரியான ஏரியா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஏரியால இருக்கிறவங்க நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஏதாவது திருடு போயிடுச்சுன்னா நேரம் அவங்க தான் வந்து எடுத்துருப்பாங்க, அவங்க தான் எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்க கால் மாட்டில் பெட்டியை வச்சிருப்பீங்க, அந்த பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஃபாரினர்ஸ் வந்திருப்பாங்க, அவங்க கேமராவை, பாஸ்போர்ட்டு, பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஊருக்குள்ள இருந்து திருடிட்டு திரும்ப அவங்க ஊருக்குள்ள, அவங்க ஏரியாக்குள்ள ஓடி போயிடுவாங்க. அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த ஏரியா, அந்த அந்த லொக்காலிட்டி இருக்கு பாருங்க, அந்த அந்த லொக்கேஷன், அவனுக்கு அந்த மாதிரியான அந்த எண்ணங்கள் அப்படியே ஒருத்தன் திருடுறதை பார்த்து 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 அந்த மாதிரியே இவனும் திருட ஆரம்பிக்கிறது. ஏரியா, பிறப்பு, சில பேர் வளர்க்குறது, திருடனாவே வளர்க்குறது, கெட்ட எண்ணத்தை சொல்லி சொல்லியே வளர்க்குறது. வரலாற்றில் நீரோன்னு ஒரு மன்னன், மோசமான மன்னன், சீசருக்கு அப்புறம் வந்தான் ரோம்ல. மக்களை வந்து எந்த அளவுலையும் மக்களை கொடூரமா கொலை பண்றது அவனுக்கு அவன் விதவிதமா கொலை பண்றது, விதவிதமா தண்டனை கொடுக்கறது. ஒருத்தர் அவனுக்கு பிடிக்காட்டுனா அவ்வளவுதான், நீ இருக்கக்கூடாது அப்படின்னா அவ்வளவுதான், அவன் செத்து போயிடணும், இல்ல அந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா கொன்னு இது பண்ணவே நீரோ மன்னன் அந்த ரோம் தீப்பற்றி எறியும் போது பிடில்வாஸ் தான் அப்படிம்பாங்க, பயங்கர கொலகாரன். அதுக்கப்புறம் நீரோவுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்தான், காளி கூலான்னு ஒருத்தன் வந்தான். அவன் வந்து பெரிய விமனைசர்னா எப்படின்னா, தன் சகோதரிகள்டே உடல் உறவு, சகோதரிகளே வெளியில உள்ளவங்க வந்து ரூபா கொடுத்து நீங்க வாழலாம், ஊரவே பிராஸ்டியூஷன் ஆக்கி விட்டான். பட்டு மோசமான ஒரு ஒரு ஆட்சி நடத்துறாங்க. இதெல்லாம் கொடூரம். மண்டையில மூளையில ஒரு பகுதியில வந்து அந்த மாதிரி ஆகுதுன்றாங்க. அந்த மாதிரி ஆனவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், சாதாரணமாக விட்டுறக்கூடாது. அவனை கொண்டு போய் சைக்காலஜிஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்தா அவன் வந்து அவனை அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல முன்னாடிலாம் மூளையை வந்து கட் பண்ணி எடுத்தாங்களாம். இந்த மாதிரி டெரரிஸ்டாவே அவன் நினைப்பான். நாட்டுக்கு எதிரான வேலையிலே செய்வான், ஒரு சமூகத்துக்கு எதிரான வேலையிலேயே செய்வான், ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ். அந்த மாதிரி மக்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சின்ன இன்ஜெக்ஷனோ ஒரு டேப்லெட்டோ கொடுத்தா போதும், அவனுக்கு அந்த எண்ணமே இல்லாமல் போயிடும்.
அந்த டாக்டர் சுபா சார்லஸ்ன்றவங்க அழகா சொல்றாங்க, இந்த மாதிரியான கெட்ட கேரக்டர் உள்ளவங்களையெல்லாம் அழகா மாத்திரலாம், எங்கிட்ட கொண்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அன்னைக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாம இந்த மாதிரி கொடூரமான ஈன பிறவிகள் மனித மக்கத்துல பிறகுறாங்க. அப்படி நம்ம அந்த மாதிரி நம்மளுக்கு பிறக்க நம்மளுக்கு அந்த எண்ணம் வராம இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல புத்தகங்கள், நல்ல புஸ்தகங்கள், பைபிள் இருக்கு, கிறிஸ்டியன்ஸுக்கு பைபிள் இருக்கு, முஸ்லீம்ஸுகளுக்கு குர்ஆன் இருக்கு, இந்து மக்களுக்கு பகவத்கீதை இருக்கு. நல்ல புஸ்தகங்கள், அருமையான உயர்ந்த புஸ்தகங்கள் படிக்கணும், உயர்ந்த மனிதர்களை பத்தி பேசணும், நல்ல சிந்தனை, நல்ல தவம், நல்ல தியானம், மனசை அமைதிப்படுத்தணும். மனசை குருஜி போன்ற ஒருத்தர் சொல்றாரு, மகனே உனக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்றேன், வாழ்க்கையில நீ எவ்வளவு பெரிய படிச்சவனா இருந்தாலும் பண்பாளனா இருந்தாலும் உனக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்றேன், என்ன தெரியுமா? உனக்கு எதிரான ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா இன்னைக்கு நடந்துச்சுன்னா நைட்டு ஒரு நாள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் காலையில முடிவெடு. கோபத்தோடு எழுபவன் நஷ்டத்தோடு அமருவான்றான். நான் கோபப்படுறேன்னு வைக்க, நான் கோபப்பட்டேன்னா எனக்கு தான் ஆபத்து வரப்போகுது, நானே என்னை அழிச்சுக்க போறேன். அதனால நீ கோபத்தை அடக்குடா மகனே, கோபத்தை அடக்கணும்னா 24 மணி நேரத்துல அந்த கோபம் தெளியும்ன்றாங்க, உனக்கே ஒரு அறிவு வரும்ன்றாங்க. குருஜி பெரிய மேதை, அவர் சொல்றாரு மகனுக்கு, இதான் நான் உனக்கு வாழ்க்கையிலே சொல்ற ஒரு ஒரு மிக பெரிய உண்மை ஆலோசனை, அட்வைஸ் என்னன்னா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சு ஒரு முடிவெடு. ஆத்திரத்தோட முடிவெடுத்தோம்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டம்பாங்க நம்ம ஊர்ல. தவறா செஞ்சிருவான், கொலையை பண்ணிடுவான், கொள்ளையடிச்சிருவான், ஏதாவது செஞ்சிருவான், அப்புறம் ஜெயிலில் போய் கம்பி ஆட்டிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரியா இருக்காம நம்ம ரொம்ப நிதானமா இருக்கணும்னா நம்மளை நம்ம தியானம் பண்ணணும், நல்ல உடற்பயிற்சி செய்யணும், நல்ல உணவு சாப்பிடணும், தவறான எண்ணங்கள் நம்ம மனசுல உள்ள புகழவே விடக்கூடாது. தவறான எண்ணங்கள் வந்துச்சுன்னா அந்த மாதிரியான இடங்களை விட்டு நம்ம வெளியே போயிடணும். அந்த தவறான கேரக்டர்கள்ட்ட நம்ம அதிகமாக பழகக்கூடாது. வேணாம் உங்களை விட்டு விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த எண்ணங்களை நம்ம வச்சுக்கிட்டோம் வைங்க, நம்ம தான் ஞானி. கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா, நீ தான் ஏன் கடவுள், உனக்குள்ளதான் ஏன் கடவுள் இருக்காரு என்றாரு சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லலாம் என்ன சொல்றாங்கன்னா, உனக்குள்ளேயே கடவுள், நீ எதுக்கே போய் வெளியில போய் தேடிக்கிட்டு இருக்க, உனக்குள்ளேயே இருக்காரு. அந்த கடவுளை நம்மளாதான் வெளிப்படுத்தணும். நம்ம கொடூர எண்ணங்களை எல்லாம் மறைச்சு உயர்ந்த எண்ணங்களை நம்ம வளர்த்து கொள்வோமா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக்ல நான் இன்னைக்கு பேசணும்னு பேசினேன். தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வாட்சிங் மை வீடியோஸ், சப்போர்ட்டிங் மை வீடியோஸ்.